திறந்தா அவர் தான் இருக்காரு, படத்துல பார்த்தா அவர் தான் இருக்காரு, பாடுறாரு, எழுதுறாரு, கண்டென்ட் பண்றாரு, அவர் சிரிக்க வைக்கிறாரு, எல்லாருக்கும் நிறைய ஹெல்ப்பும் பண்றாரு. as a நைஸ் பர்சன் we have seen him also. இதெல்லாம் தாண்டி முதல் நீ முடிவு நீ அத்தனை பொண்ணுங்களும் உங்களை பத்தி தான் பாடுறாங்க இப்போ. ஸோ அந்த மாதிரி வந்து எல்லாரும் பெண்களை மொத்தமா கவுத்துட்டாரு அப்படிதான் சொன்னோம். கிஷன் தாஸ் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். சத்யராஜ் சார் கேட்கிறேன், என்னப்பா நீயே கவுத்துட்ட அப்படி, நாங்களா என்ன பண்றது? எல்லாருக்கும் வணக்கம். அந்த கமெண்ட்ஸுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை, நான் பேசி வச்சு சொல்லலை, அதை ஆரம்பத்திலே சொல்லிடுறேன். பட் இது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஒரு ஆடியன்ஸாக இந்த ஸ்க்ரீனில் உட்காந்து நிறைய படம் பார்த்துருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் நடிச்ச ஒரு படத்துக்கு வந்து இந்த ஸ்டேஜ் ஏறி உங்க எல்லாருக்கும் பேசிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு இது ஒரு ட்ரீம் கம் ட்ரூ. ஸோ தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன் ஃபார் யோர் சப்போர்ட். அண்ட் இந்த படத்தில் எனக்கு சான்ஸ் கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி பாலாஜி நான் ஃபர்ஸ்ட் கூப்பிட்டு சொன்னார், இந்த மாதிரி ஒரு கதை கேட்டேன், பஷீர்னு ஒரு கேரக்டர் ரொம்ப நல்லா இருக்கும், நீ பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னார். அப்புறம் வந்து கோகுல் சார் கூப்பிட்டு ½ அன் ஹவர் நரேஷன் தான் பிளான் பண்ணாரு. ஆனால் ஆரம்பிச்சு 2 பேரும் சிரிச்சு ஒரு 2.5 hours 3 hours பேசியிருப்போம்னு நினைக்கிறேன். சார் சத்தியமாக நான் சொல்கிறேன் சார், உங்கள் நரேஷன் ஸ்டைலுக்கு யாரு கதை கேட்டாலும் கண்டிப்பாக ஓகே சொல்லிடுவாங்க சார். ஏன்னா சிரிச்சு நாங்கள் ப்ளீஸ் ஒரு 3 hours கிட்ட பேசியிருப்போம் சார். நான் யாருன்னு கூட அவருக்கு தெரியாது, என் படம் கூட அவர் பார்க்கல, ஆனால் ரொம்ப கேஷுவலாக பேசினாரு, 3 hours பேசினாரு, ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அண்ட் இந்த படத்தில் வந்து நிறைய கிரேட் ஆக்டர்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கேன். பாலாஜினா, மீனாட்சி, அண்ட் ரோபோ சங்கர் சார், ஜான் விஜய் சார், நிறைய பேர் இருக்காங்க. பட் மை ஃபேவரட் எனக்கு எப்போவுமே வந்து சத்யராஜ் சார் தான். ஏன்னா சின்ன வயசுலேருந்து எங்கள் வீட்டில் நான் சாப்பிடலன்னா 100வது நாளில் உங்களுடைய அந்த சீனை காமிச்சு தான் சார் பயமுறுத்தி சாப்பாடு ஊட்டி விடுவாங்க. அவரோட வந்து எனக்கு ரொம்ப பயம். ஏன்னா அவரை ஃபர்ஸ்ட் டே செட்டில் பார்க்கும்போது அவர்கிட்ட எப்படி பேசுறது, எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னே தெரியல. ஆனால் ஒவ்வொரு சின்ன சீனாக இருந்தாலுமே, ஒரு சின்ன டைலாகாக இருந்தாலுமே அவ்வளோ மெனக்கட்டு அவரே ப்ராக்டிஸ் பண்ணி ஒவ்வொரு விஷயம் பண்ணுறதை பார்க்கும்போது ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது சார். நான் 1 படம் 2 படம் தான் பண்ணியிருக்கேன். பட் உங்களை பார்த்து கண்டிப்பாக அந்த டிசிப்ளின் இதுவும் எனக்கு இருக்குமான்னு தெரியல, பட் கண்டிப்பாக ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது சார். தேங்க்யூ ஸோ மச். எனக்கு ஸ்பேஸ் கொடுத்து கூட ஒர்க் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். அண்ட் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண ஐஸ்வரி கணேஷ் சார், அஸ்வின் ப்ரோ, அண்ட் ரிலீஸ் பண்ண ரெஜாண்டுக்கும் ரொம்ப நன்றி. ஒரே ஒரு விஷயம் சொல்லணும், சுகுமார் சார் வந்து எதுவுமே பேசலை, இங்கே பேசுறாருன்னு சொன்னார். ஆனால் படம் ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் டேலேருந்து நான் ஓட்டி என் பேர் பஷீர் இந்த படத்தில், ஆனால் ஒரு நாள் கூட நான் அவர் பஷீர்னு கூப்பிட்டதில்ல. அமீர், ஆசிஃப், அவர் வாயில என்ன பேர் வருமோ, என்ன ஃபுல்லாக கடைசி நாள் தான் என்கிட்ட சொன்னார், எனக்கு தெரியும் உன் பேர் பஷீர் தான், வேணும்ட்டே உனக்கு கூப்பிடல, உனக்கு கலாய்ச்சிட்டு இருந்தேன், கடைசி நாள் தான் சொன்னார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார், உங்கள் கூட ஒர்க் பண்ணதும் ரொம்ப சந்தோஷம். அண்ட் விவேக் மர்வின், அவங்கள பற்றி சொல்ல தேவையில்ல, அவங்க சாங்ஸ் எல்லாமே நம்மளோட பிளேலிஸ்ட்டை வந்து ரூல் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இந்த விழாக்கு வந்து சிவா சார் அண்ட் விஜய் சேதுபதி சார், தேங்க்யூ ஸோ மச் எங்கள் விழாக்கு வந்ததுக்கு. அண்ட் அவ்வளோதான் நினைக்கிறேன். இந்த படத்தில் நிறைய டான்சர்ஸும் ஒர்க் பண்ணியிருக்காங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க சாங்லேயும் அண்ட் ட்ரெய்லர்லையும். அவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஏன்னா அவங்க தான் வந்து ஒரு ஃபுல் எனர்ஜி இந்த செட்டில். அண்ட் கடைசியில் பாலாஜினா, சாரி எங்களுக்கு கொஞ்சம் இமோஷனல் பாண்டிங் ஒன்று இருக்குது, அதனால அவரை பற்றி பேசும்போது கொஞ்சம் ஒரு செகண்ட் இமோஷன் ஆகிடுவேன். பட் எனக்கு வந்து இந்த படத்துலேருந்து கிடைச்ச பெரிய விஷயம் வந்து பாலாஜினாவோட அந்த ஒரு எல்டர் பிரதர் எனக்கு கிடச்சிருக்காரு. பிகாஸ் ஒவ்வொரு நல்ல விஷயமா இருந்தாலும் கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் நான் அவர் தான் கூப்பிடுவேன். எனக்கு ஒரு கைடிங் பர்சனாக இருக்காரு. ஸோ அவருக்கு ரொம்ப நன்றி. லவ்யூனா ஒரே ஒரு இடம், நீங்கள் கிரிக்கெட் ஆடும்போது போங் அடிக்கும் போது மட்டும் டோன்ட் லவ்யூனா, மற்றபடி எப்பவுமே லவ்யூனா. ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் எல்லாருமே Jan 25 தியேட்டர் அந்த படத்தை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.